அம்மா 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 சாராயம் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? வீட்டுல சண்டையா? இல்ல. காதல் தோல்வியா? இல்ல. பின்ன ஊர்ல எல்லாரும் என்ன அப்பம் பேர் தெரியாதவன் அப்பம் பேர் தெரியாதவன்னு சொல்றாங்க. என் ஆத்தா என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டேங்குது. அதுக்காக பெத்த தாய் மேலே சந்தேகப்பட்டீங்களா? உங்க அம்மாவை பார்த்தா கையெடுத்து கும்பிட போல இருக்கு. அவங்கள போய் சந்தேகப்பட்டிருக்கீங்களே. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா தப்பா நடந்து அதை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. அப்படி எப்படி சந்தேகப்பட்டீங்க? உங்களை பெத்தெடுக்க அந்த தாய் எப்படி செத்து பொழைச்சிருப்பாங்க? நீங்க தப்பான வழியில பிறந்திருந்தா நீங்க பிறந்த அன்னைக்கே தெருவுல வீசி எறிஞ்சிட்டு அவங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. இது பாருங்க, இந்த உலகத்துல கெட்டு போன தங்கச்சி இருக்கலாம், கெட்டு போன அக்கா இருக்கலாம், கெட்டு போன நாத்தனார் இருக்கலாம், கெட்டு போன குழந்தையா இருக்கலாம். ஆனா கெட்டு போன தாய் இருக்கவே முடியாதுங்க. பெத்த தாயையே சந்தேகப்பட்டு அந்த பாவத்தை எங்க போய் தீர்க்க போறீங்க? போங்க, போய் உங்க அம்மா காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவங்க மனசை சந்தோஷப்படுத்துங்க. கட்ட பொம்மன் போல ஒரு வீரன் இந்த மண்ணில் வர பாட்டு சொன்ன தாய் பட்ட துன்பம் சொல்ல கூடுமோ? புத்தன் இயேசு காந்தி போல பிள்ளை உருவாகி வர பெத்தெடுத்த தாய் சொன்ன பாட்டெழுதி தீருமோ? ஊரையாண்டு நாட்டையாண்டு உலகை கூட ஆளலாம், மண்ணை விட்டு வானின் மீது கொடியை கூட ஏற்றலாம். கருவறை வழி வந்த உறவெனும் எல்லையை மீறிட இங்கே ஆகுமோ? கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. அம்மா, பாண்டி, 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 எங்கயா போன? என்னை விட்டுட்டு நீ எங்கடா போன? உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா யோசனை தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏயா ஏன் அழுகிற? ஏன் அழுகிற? இல்லம்மா, பெத்த தாயோட அருமை தெரியாம உன்னை தப்பா பேசிட்டோமா?
இதெல்லாம் விடுறா, இதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு. டேய் இங்க பாரு, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கன்னத்துல அடிச்சிருக்க, காலால எட்டி உதைச்சிருக்க, என் தலைமுடியெல்லாம் பிச்சு விடுவ, என் உடம்பெல்லாம் அசிங்கம் பண்ணிருக்கடா. டேய் அதெல்லாம் ஒரு தாய்க்கு சந்தோஷம் தான்டா, வருத்தமே இல்ல. இத பத்தி கவலைப்படாத விட. டேய் இனிமே என்னை விட்டு போக மாட்டேல்ல? சத்தியமா போக மாட்டேம்மா. நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்ல? அம்மாவுக்காக சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கடா. என்னடா யோசிக்கிற? சரிம்மா. இரு, உனக்கு சோறு கொண்டு வரேன். என்ன மாப்பிள, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அம்மாட்ட ஒத்துக்கிட்டீங்க போல இருக்கு. இல்ல மாமா, அம்மாவுக்கு அது சரி, அதான் கேட்டுட்டு இருந்தேனே. இனிமே உங்ககிட்ட பேச வந்தா தப்பா போயிடும். வாங்க போலாம். ஏன் மாமா, என்ன எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? நீங்க ஆத்தா ஆத்தான்னு உசுர விட்டுட்டு இருக்கீங்களே, அந்த நாகலட்சுமி உங்களை பெத்த தாய் இல்ல. என்ன மாமா வளர்ற? மாப்பிள, எவ்வளவு வளர்றாலும் அதான் நெசம். அப்படின்னா என்ன வளர்க்கறதுக்காக என் ஆத்தா கஷ்டப்பட்டது, நான் பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருந்தது, எனக்காக இந்த ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டது, இதெல்லாம் பெத்த வித்தர வேற யார் பண்ணுவா? அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் நெசமாவே நெசம். நான் சொன்னது சத்தியமா நெசம். அப்போ என்ன பெத்தவ யாரு? பத்து மாத கோயில் வாசம் தாய் வயிற்றில்லானது, பக்குவமாய் அவள்தான் என்னை மனிதனாக்கி வைத்தது. அன்னை தந்த பால் குடித்து அன்பு பாசம் வந்தது, அவள் படித்த பாட்டுத்தானே அறிவு சொல்லி தந்தது. நான் போகும் பாதையெல்லாம் தாய் போட்டு வைத்தது, என்னை சேரும் செல்வமெல்லாம் அவள் பார்த்து விதைத்தது. 1000 வந்தது 1000 போனது, தாய் மட்டும் நிரந்தரமானது. கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. இந்த மண்ணில விளைஞ்ச கதை இது, ஈர நெஞ்சில நனைஞ்ச கதை இது. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறுதான், வீர தாலாட்டுத்தான். கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. என்னப்பா பாண்டி, எங்கப்பா போயிட்ட? உங்க அம்மாவை போய் பாரு. நாகலட்சுமி
பிடிவாதம் பிடிக்காதடி இந்த மருந்த குடிச்சிடுறி குடிங்க. அடியே உன் மகன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாண்டி வந்துருவாண்டி அடியே அம்மா. கொஞ்சம் என்னாச்சு? என்ன ஏதுன்னு தெரியலடா உங்க ஆத்தா விஷத்தை குடிச்சுப்புட்டா ஏமா இப்படி பண்ண? நீ அவளை விட்டு போயிருவேன்னு சொல்றாடா மாத்து மருந்து குடினா குடிக்க மாட்டேங்கிறா குடிமா. நீயாவது வாங்கி அம்மா, குடி. குடிமா. அடே, குடிச்சிடுறி அம்மா. குடிக்க மாட்டேன்டா ஜெயிலுக்கு தானே போயிட்டு வர சொல்றா. உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரிஞ்சது? டேய், எனக்கு தெரியாதாடா நீ என்ன செய்வ, எங்க போற, எங்க வரேன்னு இந்த ஆத்தாளுக்கு தெரியாதாடா? அம்மா, போடா, இனிமே முழுசா நீ என்ன அம்மான்னு கூப்பிடுவியாடா? இனிமே நீ அம்மா, எனக்கு அப்படியெல்லாம் முழுசா பிள்ளையா இருப்பியாடா? இருக்க மாட்டேடா. அதெல்லாம் ஒண்ணு இருக்க இல்லம்மா. மாட்டேன். முதல்ல இதை குடிமா. குடிக்க மாட்டேன்டா. டேய், உன்னை பெத்தவ இருக்கால்ல, நீ அவளை பார்த்துட்டல்ல, போடா. நீ உன் ஆத்தாளும் சந்தோஷமா இருக்கு பாட்டி, சாமி. சொல்லுங்க நான் பாட்டி. எதுக்கு நடுவுல? நான் செத்து போறேன், நான் செத்து அம்மா, போறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, அம்மாங்கிற உருவத்துல 1000 பேர் வந்தா கூட நீதாம்மா எனக்கு அம்மா. என்ன பெத்தோட வந்தா கூட உன்னை விட்டு போக மாட்டேம்மா. சத்தியமா? சத்தியமாமா. அப்படின்னா உன்னை பெத்த வரதுக்குள்ள இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு தெரியும் வராம நீ இதுக்கு சம்மதிக்க அம்மா, மாட்டேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, நிஜமா இருந்த உன்னை செடியா மரமா வளர்த்தவ உனக்கு கெடுதலா நினைப்பா. அடே கல்யாணம் தானடா பண்ணிக்க சொல்றா, சரின்னு சொல்லிட்டு மருந்து குடிக்க சொல்றா. அம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். குடிமா. என்னமோ சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆமா ஆமா, சில விஷயங்களை எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் தள்ளி போயிட்டே இருக்க. ஒரு பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. என்னையே சுத்தி சுத்தி வரா. நானும் அவன் மேல நிறைய ஆசை வச்சிருக்கேன். கட்டிக்கிட்டு அவ்வளவுதான் கட்டிப்பேன்னு தினம் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆனா வெளிலதான் சொல்ல முடியல. ஆம்பளைங்களே இப்படி வைக்கப்பட்டா பொம்பளைங்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? இது வெக்கப்படுற விஷயம் இல்லைங்க, வேதனைப்படுற விஷயம். எங்க அம்மாவும் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலைல கல்யாணம். பொண்ணு யாரு? என் மாமா மக ஈஸ்வரி. சக்கமாரி 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 சக்கமாரி.
சீக்கிரம் வாதாய் உன்னால எங்கம்மா போயிருந்தேன் என்ன ஒத்தையில விட்டு ஏந்தாய் போனேன் பாத்து பாத்து பெரியவர், அதாவது என் மாமனாரு, என்னைக்கு என் புருஷனுக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு சொத்தை ரெண்டா பிரிச்சு அவர் பங்கு அவர்கிட்ட சேர்க்கணும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டாம் அப்பு. எப்ப வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறாளோ, இனிமே இவ கூட வாழ்ந்தா நம்ம மான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். வேணாங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்க கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது. போங்க, போய் சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. அண்ணே, நீங்க எதுக்குமா நீ போகணும்? அண்ணே சொல்லுங்கண்ணே. இத பாருங்க தம்பி, நீங்க 2 பேரும் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். நாங்க போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அண்ணா அவ்வளவு நல்லவர் இல்லைங்க. நிலத்து தரணும் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினேன். தம்பி கிட்ட நிலம் போயிடுச்சு. இப்ப என் பணத்தை எப்படி கொடுக்க போற? இந்த லட்சணத்துல ஊருக்கு 4 ஒப்பாட்டி வாங்கின தள்ளனா தோல்ல துண்டதுக்கு உனக்கு. அதான் உன் தம்பி எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு கோணத்தோட நடுத்தரல விட்டான்ல. மிச்சம் இருக்கிற சொத்தையாவது காப்பாத்தணும்னு தான் நான் அப்படி செஞ்சேன். என்னண்ணே, அது யாரும் அது நடந்து வர்றது? நம்ம சக்கமானே. அது எனக்கு தெரியாதாங்க. நீங்க தானே கேட்டீங்க. அதுக்காக என் புஞ்சாவது சொல்லுவானே. எனக்கு மதனி தானே. ஓ, அப்படி போறியானே. சரி, இன்னைக்கு நடந்து ஒரு நடை ஒரு சீர் இல்லாம இருக்குல்ல. ஐயா, என்ன தங்கச்சி நீ வேகாத வயல்ல மாப்பிள்ளை இப்படி தூக்கிட்டு வர? கருத்துற போறாரு. ஏன்ட சொல்லி தான் நான் பாத்துருக்க மாட்டேனா. என்னண்ணே மூக்கையா பெரிய பண்ண வாங்க வரசா. அட போப்பா, வேலை வெட்டிலாம் அப்படியே கிடக்குது. பொலிசாய்க்குள்ள நிறைய முடிக்க வேணா. ஏன்னா உனக்கு சம்பளம் கொடுக்கும் நான் தானே. இது அவசரம் தலைமுறை அறிவு போய். வா, என்னன்னு கேப்பா. ஏன் தாய் எதுக்கு வந்தேன்னு சொல்லு. என் புருஷனுக்கு கஞ்சி கொண்டு வந்தேன். ஏன்னா இது புருஷனுக்கு கஞ்சி கொண்டு வந்த மாதிரியா இருக்கு? கஞ்சி கொண்டு வர்றவ ஒரு பழைய சேலையை கட்டிக்கிட்டு ஒரு அவசரம் ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு ஒரு தூக்கு சேலை கஞ்சி எடுத்துட்டு அப்படியே வந்தா சரியா இருக்கேன். இப்படி பலவரன்னு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு தலைநறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு புருஷனை பொசுக்கு அமுக்குற மாதிரி இப்படி கின்னு வந்து நின்னா ஒரு ஆம்பளை இந்த மம்முட்டி பிடிச்சி காட்டுல வேலை செய்ய முடியுமா? தங்கச்சி,
என் மகன் எங்க இருக்கான்?